எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25, 26, 27 நவம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, எந்த பகுதியைச் சேர்ந்த கிஸ்த்வார் குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர். இரண்டாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் எரி எனும் பட்டுப்புழுக்களிலிருந்து பட்டு ஆடைகளை உருவாக்கும் கருணா பட்டு என்ற முறை அறிமுகம் செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஒடிசா, ஒடிசா. எந்த இரு நாடுகள் இணைந்து சூரியகிரண் எனும் பெயரில் கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தியது? எந்த இரு நாடுகள் இணைந்து சூரியகிரண் எனும் பெயரில் கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தியது? இந்தியா மற்றும் பங்களாதேஷ். எந்த இரு நாடுகள் இரண்டாவது கூட்டு இராணுவ பயிற்சியான ஆஸ்ட்ரா ஹிந்த் 23 எனும் பெயரில் நடத்தியது? எந்த இரு நாடுகள் இரண்டாவது கூட்டு இராணுவ பயிற்சியான ஆஸ்ட்ரா ஹிந்த் 23 எனும் பெயரில் நடத்தியது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை குஜராத், குஜராத். இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் எந்த மாநிலம் இரண்டாவது இடம் பிடித்தது? தமிழ்நாடு. இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் எந்த மாநிலம் இரண்டாவது இடம் பிடித்தது? தமிழ்நாடு. உச்சநீதிமன்ற வளாகத்தில் நிறுவப்பட்ட அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தவர் யார்? உச்சநீதிமன்ற வளாகத்தில் நிறுவப்பட்ட அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 8வது இந்திய நீர்த்தாக்க உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுதில்லி. இதனை துவங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி. ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 25, நவம்பர் 25. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அரசியலமைப்பு தினம், அதாவது நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 26, நவம்பர் 26. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பால் தினம், அதாவது நேஷனல் மில்க் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 26, நவம்பர் 26. சென்னை மாநில கல்லூரியில் நிறுவப்பட்ட விபி சிங் சிலையை திறந்து வைத்தவர் யார்? சென்னை மாநில கல்லூரியில் நிறுவப்பட்ட விபி சிங் சிலையை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மத்திய அரசு சார்பில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார நல்வாழ்வு மையங்களின் பெயர் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் சித்திக்பேட் மாவட்டம் புருகுப்பள்ளியில் முப்பரிமாண அச்சிடல் முறையில் கோவில் ஒன்று அமைக்கப்பட்டது. பிரம்மோஸ் ஏவுகணை INS இம்பால் போர்க்கப்பலிலிருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கைபேசிகளில் ஸ்பேம் மோசடி அழைப்புகளை தடுக்க தொந்தரவு செய்யாதீர் என்ற செயலியை அறிமுகம் செய்தது. தமிழ்நாடு மாநிலத்தில் முதல்வரின் முகவரித்துறையின் கீழ் இயங்கும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் சிறப்பு அதிகாரியாக மதுசூதன் ரெட்டி IAS நியமிக்கப்பட்டார். அஸ்ஸாம் ஆராய்ச்சி நிறுவனம் ஜோகா அரிசியை உருவாக்கும் பணியினை மேற்கொண்டுள்ளது. தில்லியில் அமைந்துள்ள ஆப்கானிஸ்தானின் தூதரகம் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. கடலூர் திட்டக்குடியில் 300 மெட்ரிக் டன் உற்பத்தி திறனுடன் ரூபாய் 33 கோடி செலவில்
கால்நடை தீவன ஆலையை தொடங்கப்பட உள்ளது? கோவாவில் விளையும் முந்திரிக்கு புவிசார் குறியீடு சமீபத்தில் வழங்கப்பட்டது. ஐரோப்பிய யோகாசன போட்டியில் 13 வயது சிறுவன் ஈஸ்வர் சர்மா தங்கப்பதக்கத்தையும் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் விருதினையும் வென்றார். 2023ஆம் ஆண்டுக்கான சீன மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சீனா முதலிடம் பிடித்தது. இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் செட்டி இணை 2ஆம் இடம் பிடித்தது. கத்தாரில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை ஃபைனல் துப்பாக்கி சுடும் போட்டியில் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் அனீஸ் பன்வாலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்த பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அனீஸ் பன்வாலா பெற்றார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 நவம்பர்